இந்த வீடியோவில் நாங்கள் ஃபொண்ட் எவசோனை யூஸ் பண்ணி WPFல எப்படி ஐக்கன் இன்சர்ட் பண்ணுவது என்பது பற்றி ஃபொண்ட் எவசோன் அதை யூஸ் பண்ணி ஐக்கனை ஃபொண்ட் எவசோன் அதை யூஸ் பண்ணி நாங்கள் ஐக்கன் எப்படி இன்சர்ட் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இது சாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் WPFலையும் C#லையும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் எப்படி ஃபொண்ட் எவசோன் 5 பயன்படுத்தி எப்படி ஐக்கன் இன்சர்ட் பண்ணுறது என்பது சாம்பிளுக்கு எப்படி ஐக்கன் இன்சர்ட் பண்ணுவது என்பது பற்றி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் நியூ கிளிக் பேக்கேஜ் அதை கிளிக் பண்ணி நாங்கள் ஃபொண்ட் எவசோன் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். அப்போ அதை கிளிக் பண்ணி மேனேஜ் நியூ கிளிக் பேக்கேஜ் என்றதை கிளிக் பண்ணி நாங்கள் ஃபொண்ட் எவசோன் 5 இன்ஸ்டால் பண்ணணும். இதில் ப்ரோஸ் அதில் சர்ச் பண்ணணும். ப்ரோஸ் அதில் போய் ஃபொண்ட் எவசோன் 5 சர்ச் பண்ணி இதில் தான் இந்த முதலாவது வர ஃபொண்ட் எவசோன் 5 பேக்கேஜை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் என்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் இதுலேயும் ஓகேன்றதை கொடுத்து நாங்கள் இந்த ஃபொண்ட் எவசோன் 5 இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எங்களுக்கு ஃபொண்ட் எவசோன் 5 நாங்கள் எங்களோட ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நாங்கள் அதை மேலே ஹோல்ட் பண்ணி நாங்கள் அதோட நாங்கள் இந்த ஃபொண்ட் எவசோன் 5 யூஸ் பண்ணி நாங்கள் ஐக்கன் அதுகளை நாங்கள் எங்களோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மேலே ஹெடரில் ஃபொண்ட் எவசோனுக்குரிய இந்த பாத்தை கொடுக்கணும். அப்போ XMLNS கோலன் போட்டு கோலன் போட்டு அதுக்குள்ளே ஃபொண்ட் எவசோனோட நேம் வைக்கிறோம். ஃபொண்ட் எவசோனோட நேம் வைக்க ஈக்குவல் கொடுத்து அதனால ஃபொண்ட் எவசோனுக்குரிய லிங்கை கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்து நாங்கள் ஃபொண்ட் எவசோன்.com ஐக்கன் அந்த ஸ்லாஷ் ஐக்கன் அந்த லிங்கை அதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஃபொண்ட் எவசோனோட நாங்கள் வச்ச பேரை யூஸ் பண்ணி நாங்கள் இனி ஒரு ஐக்கனை போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஒரு லேபிள் அண்ட் ஒரு டேக் திறந்து அதுக்குள்ளே நாங்கள் அந்த ஐக்கனை போட்டுக்கொள்ளலாம். லேபிள் அண்ட் டேக் திறந்து ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஃபொண்ட் எவசோன் ஃபொண்ட் சைஸ் கொடுக்குறோம். ஃபொண்ட் சைஸ் கொடுத்துட்டு பிறகு ஃபொண்ட் எவசோன் சர்ச் பண்ணுவோம். ஃபொண்ட் எவசோன் அதுக்கு .content கொடுத்து அதுக்குள்ளே என்ன எங்களுக்கு ஐக்கன் வரணுமோ அந்த ஐக்கனை நாங்கள் அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நாங்கள் இதை இப்படி நாங்கள் இந்த ஃபொண்ட் சைஸை மாற்றுறது மூலம் இந்த ஐக்கன் சைஸை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி மாற்றி இப்படி நாங்கள் இதில் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் இந்த அந்த ஐக்கனை ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் இந்த ஃபொண்ட் சைஸை மாற்றுறது மூலம் நாங்கள் அந்த ஐக்கன் சைஸையும் மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் இந்த ஐக்கனை அதில் பார்க்கலாம். இப்படி நாங்கள் ஃபொண்ட் எவசோனை யூஸ் பண்ணி நாங்கள் ஐக்கன்ஸை இதில் WPFல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி WPFல ஐக்கன்ஸை நாங்கள் ஃபொண்ட் எவசோன் ஐக்கன்ஸை இப்படி எங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸ்களை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் இருக்கிற பட்டனுக்கு ஐக்கன் போடணுமெண்டா ஃபொண்ட் எவசோன் .content கொடுத்து அங்கால என்ன ஐக்கன் எங்களுக்கு வேணுமோ அந்த ஐக்கனை கொடுத்து நாங்கள் இப்படி ஐக்கனுக்கு இப்படி நாங்கள் ஐக்கன் போட்டுக்கொள்ளலாம். ஃபொண்ட் சைஸை பட்டனுக்கும் ஃபொண்ட் சைஸை மாற்றுறது மூலம் அந்த ஐக்கன் சைஸை நாங்கள் மாற்றலாம். ஃபொண்ட் சைஸை மாற்றுறது மூலம் நாங்கள் ஐக்கனோட சைஸை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி ஃபொண்ட் எவசோனில் இருக்கிற ஐக்கன்ஸை இப்படி தான் WPFல யூஸ் பண்ணுற. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஃபொண்ட் சைஸை மாற்றி நாங்கள் ஐக்கன் சைஸை சேஞ்ச் பண்ணலாம். நன்றி.